10 வயசுல ஒருவேளை சாப்பாடு கூட காசு இல்லாம பாத்ரூம்லயும் ரோட்லயும் தூங்கி பானிபூரி வித்து பொழைச்ச ஒரு சின்ன பையன் இன்னைக்கு எப்படி இந்தியாவோட ஃபியூச்சர் பேட்ஸ்மேனா இருக்கான்? அது யாருன்னா நம்மளோட ஜெய்ஸ்வால் தான். ஒரு 10 வயசுல யூபியிலேருந்து கிரிக்கெட் விளையாடணும் அப்படிங்கிற கனவோட மும்பைக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இங்கே கிரிக்கெட் கற்றுக்கணும் அப்படின்னா கூட காசு தேவைப்படுது. ஆனால் அவர்கிட்ட இப்போ காசு இல்லை. ஸோ கிரிக்கெட் கிரவுண்டு எட்டி பார்த்துட்டே இருக்காரு. அப்போ இம்ரான் கான் ஒரு கோச் நீ வந்து விளையாடு அப்படின்னு சொல்றாரு. அவர் விளையாடுறதை பார்த்துட்டு சரி ஓகே உன்னை ஃபீஸ் கம்மியாக சேர்த்துக்கிற அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஓகே நமக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி பானிபூரி கடை வைக்கிறாரு. ஆனால் அந்த கடைக்கு அவர் கூட விளையாடுறவங்கள வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ வெறும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பானிபூரி வைக்கிற நீ எப்பறம் என் கூட விளையாடலாம், உங்ககிட்ட எல்லாம் காசே இல்லையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. பட் அது எல்லாத்தையும் அவர் போட்டு நல்லா விளையாடுறாரு. 2020 ஐபிஎல் ஆக்ஷனில் ராஜஸ்தான் ஒரு 2,40,00,000 எடுக்கிறாங்க. பட் ஆனால் தொடர்ந்து 2 சீசன் ஒன்றுமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால 2022 ஆக்ஷனில் ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் 5,40,00,000 எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீசனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகிட்டு. ஆனால் அவர் கிண்டல் பண்ணவங்க இன்னும் பானிபூரி தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இருந்தாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவரோட லைஃப்பில்